இந்த அரசாங்கமும் இந்த மருத்துவ முறையும் எதை திணிக்கக்கூடாதுன்னா, நீ இந்த மருத்துவத்தை தான் எடுத்துக்கணும். ஒற்றை மருத்துவம் அப்படிங்கிறது ஒற்றை மருத்துவ முறையை கொண்டுட்டு வர்றாங்க இல்லையா, அது ஆபத்தானது. இந்தியாவில் 56% பெண்கள் இரத்த சோகையில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. இரத்த சோகையில் இருக்கவங்களுக்கு தடுப்பூசி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. பெண் குழந்தைகள் இரத்த சோகையில் இருக்காங்க. அப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஊசி போடுறீங்கல்ல, அப்போ 56% பேர் இருக்காங்கன்னா 144 பேருக்கு தான் தடுப்பூசி போட முடியும். கோவப்படுத்தவும் செய்யுது. இந்த மனம்ங்கிறத எதை எடுத்துக்கிட்டது? அது பெரிய சிக்கலான கேள்வியாக வச்சுக்கிட்டே இருக்கேன். மனம்ங்கிறது இது வரைக்கும் இந்த கல்லீரலுடைய குணம் தான் கோவம், எரிச்சல், வன்மம். அது எப்போ உங்களுக்கு கெட்டு போயிருதோ கோவம், எரிச்சல், வன்மம் வந்துடும். இவன் குடிக்கிறதுனால அந்த வன்முறையை பண்ணலை, குடிக்கிறதுனால கல்லீரல் மேலும் மோசமடையுது. அப்போ அந்த குணம் வெளிப்படுது. வன்மமும் கோவமும் எரிச்சலும் ஏற்பட்டு வீட்டை அடிக்கிறது, உடைக்கிறது, வன்முறைப்பட்டது. கவனமாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் சிக்கல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். அதை முரணாக பார்க்கலாம், நம்ம பார்வை தானே மாற்றோம். நான் என்ன வெளிப்படுத்த முயற்சி பண்ணுறேன்னா, எனக்கு அதை பற்றி முழுசாக தெரியாது. ஆனால் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது ப்ரேயரில் மயக்கமாகி விழுந்துடுறேன். நான் கல்லூரியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு அது புரியுது. நான் காலை உணவு எடுக்காமல் வயலுக்கெல்லாம் சோறுகள்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அலைஞ்சிட்டு ஓடி வந்து, நம்ம இப்போ காலம் அப்படி தான் இருந்துச்சு. நம்ம வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம வரணும். அங்கே 10 மணிக்கு தான் பள்ளிக்கூடம் நமக்கு. அங்கே நிற்கலாம். அவர் இப்போ பெரம்பால் நம்மளே பெரம்பு கொண்டு வச்சு நம்ம மேலே அடிப்பார். நான் 4 நாளைக்கு நடக்க முடியாது. அதுக்கு பயந்து சோறு திங்காமல் போய் விழுந்திருக்கேங்கிறது நான் பின்னால் தான் உணர்றாரு. ஆனால் அதுக்காக என்னை மருத்துவருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அவர் ஆங்கில மருத்துவர் தான், நல்ல பேர் வாங்கின மருத்துவர். ரத்தனம் இல்லைன்னு சொல்லி பட்டுக்கோட்டையில் ஒரு 20,000 பிரசவம் பண்ணியிருக்கிறாரு. ஒன்று கூட அவர் சிசேரியன் பண்ணதில்லை. எல்லாமே சுகமாக வெளியே எடுத்து கொடுத்தாரு. எவ்வளோ நேரம்னாலும் காக்க விட்டுருவார். அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் என்னை தஞ்சாவூருக்கு பரிந்துரைக்கிறார். தஞ்சாவூரில் மூளை நரம்பியல் மருத்துவர். அவர் கொஞ்ச காலம் வைத்தியம் பண்ணிவிட்டு, எதுக்கும் நீங்கள் ரெஃபரன்ஸுக்காக சென்னையில் போய் பாருங்கன்னு சொல்லி சென்னையில் இருந்த மூத்த நரம்பியல் மருத்துவர் ஒருத்தரை அனுப்புகிறார். எல்லாருக்கும் அவர் தெரியும். அவ்வளோ காலையில் சாப்பிடாம போனதுக்கு அவங்க சாப்பிடாம போனதுக்கு தான் அவங்க கண்டுபிடிக்கல. நானே ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறேன். அது அவங்க அதை பற்றி கண்டுபிடிக்கல. அன்னைக்கு இருக்கிற ஸ்கேன் எடுக்கிறாங்க, சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க, என்னென்னமோ ரிப்போர்ட்டு கோடு எடுக்கிறாங்க, என்னென்னத்தையும் எடுக்கிறாங்க. நிறையா செலவாகுது. ஒரு விவசாய குடும்பம், அப்பா கச்சின்னு அலைஞ்சாலு, கையில் பணம் கிடையாது. அப்பப்போ வர்ற தேங்காயோ மட்டையோ வச்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கவங்க தான். அப்போ திடீர்னு பிள்ளைக்கு வைத்துக்கிட்டு செலவு பண்ணணும் போது அவருக்கு பெரிய பதட்டம் ஆகிடுது. அப்போ கட்சியை விடுறாரு. அவர் கட்சி பணியை விட்டுட்டு பிள்ளையை பார்க்குற ஏதோ ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லி ஒரு தேங்காய் வியாபாரத்தை தொடங்குறாரு. வியாபாரம் பண்ண தெரியல, அதில் நட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. வியாபாரத்துக்கு வேற, இது கடன் நிலவரம் வேற. இங்கே வந்துட்டு அது கடன் ஆகிட்டே இருக்குது. எனக்கு வைத்தியத்துக்கு ஒரு பக்கம் கடன் வாங்குறாரு, வியாபாரத்தில் தோற்று போகிறாரு, அது ஒரு பக்கம் கடன் ஆகிட்டே இருக்குது. ஆனால் வியாபாரம் பண்ணுறாருங்கிற பேரில் பணத்தை கொடுக்குறவங்க ஏதோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே எங்களுக்கு கடன் வளர்ந்துருச்சு, நிறைய கடன் வளர்ந்துருச்சு. நான் 10 வருஷம் அந்த மருந்து சாப்பிட்ருக்குறேன். எனக்கு முதல் முறை 3 மாத்திரையில் ஆரம்பித்தவங்க, நான் 10ஆவது வருஷம் சாப்பிடும் போதெல்லாம் ஒரு வேளைக்கு எனக்கு 18 மாத்திரை இருக்குது. எனக்கு மாத்திரை பேர்லாம் ஞாபகம் இருக்குது. அன்னைக்கு நான் பள்ளி பருவம்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். 95களில் இந்த சாண்டோசேட்டினா என்னமோன்னு சொல்லி ஒரு ஊசி போட்டாங்க. அன்னைக்கு விலைக்கு அது ஊசி 2,500 ரூபா. அது போடலாம் அவங்க உயிர் போயிடும் அப்படின்னாங்க. உயிரை காப்பாது. அப்போ வந்து அறிவியல் நம்பக்கூடிய ஒரு பிஎஸ்சி சுவாலஜி படித்தாங்க. அப்போ அறிவியலை நம்பக்கூடிய ஆளுங்கிறதுனால இந்த மருத்துவம், அறிவியல் மருத்துவம்னு அவர் நம்பினார். அவங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்டார், எல்லாத்தையும் செஞ்சார். ஆனால் எனக்கு புதுசாக தலைவலி சேர்ந்துக்கிடுச்சு. அந்த மயக்கத்தோடு சேர்ந்து, அந்த மயக்கம் எனக்கு திரும்ப அதுக்கப்புறம் நான் பார்க்கல, ஒரு தலைவலி சேர்ந்துக்கிடுச்சு எனக்கு. இந்த மருந்தை நிறைய எடுத்ததுனால எனக்கு உடம்பு வந்து பெருசாக தேரலை. ஆள் மட்டும் வளர்ந்துருந்தேன். ஒரு பலகீனம், விளையாட்டில் ஈடுபட முடியாது, எதையும் ஆக்டிவாக பண்ண முடியாது, படிப்பு கூட நல்லா செய்ய முடியாது, ஒரு மந்தத்தன்மை வந்துருச்சு. நான் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு என்னை கொண்டு கோயம்புத்தூரில் விட்டார் பாருங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், இருக்கிறமா சாவரமாங்கிறலாம் பிரச்சனை இல்லை, இருக்கிறனால ஆக்டிவாக இருக்கணும் நமக்கு அப்போ நான் முடிவு பண்ணி மாத்திரை தூக்கி போட்டேன். வீட்டில் மாத்திரை சாப்பிட்லன்னா விட மாட்டாங்க, அதனால வீட்டில் பணம் வாங்கிக்கிறோம், நான் செலவு பண்ணிக்கிறோம் அந்த பணத்தை. மாத்திரை சாப்பிட்றத விட்டுட்டேன். அப்பயும் எனக்கு தலைவலி போகலை. மாத்திரை விட்டதுனால எனக்கு ஒரு சுகம். நான் வத்தலாகவே இருந்துக்கிட்டு கிறங்கி போய்கிட்டே இருந்தாலும் கொஞ்சம் சதை பிடிச்சி கொஞ்சம் தெம்பாக மாறணும். அப்போ என்ன நடந்தாலும் நடக்கட்டும். என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிட்யூட்டியில் பரு இருக்குது, அது புற்றுநோயாக மாறும், அது செத்து தான் போகணும், இல்லாட்டி தலையை அறுத்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும், அறுத்து ஆப்ரேஷன் பண்ணவும் பிழைக்கலாம் சாகலாம் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அதில் இப்போ குடும்பத்துக்கு ஒரு பெரிய இடி, அது அந்த செய்தியே பெரிய இடியான ஒரு செய்தி.
ஆனால் நான் யாருக்கும் தெரியாமல் அதை முடிவு பண்ணி நிறுத்தினேன். கல்லூரி முடிச்சோட நம்மாளவரோட போனேன். அங்கே போய் மருந்து தேவைப்படல. அப்படியே கடந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது இயற்கை மருத்துவத்தை கடைபிடிக்கிறது. நமக்கு பின்னால் அந்த நோய் வந்துடக்கூடாது, அது வளர்ந்துடக்கூடாதுங்கிற கொஞ்சம் அக்கறை இருக்கும். அதனால் யாராவது ஏதாவது உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாக்க அதெல்லாம் முயற்சி பண்ணி பார்ப்பேன். ஆனால் எனக்கு தலைவலி இருந்துகிட்டே இருந்துச்சு. அக்குபஞ்சருக்கு வந்து தான் எனக்கு தலைவலி தீர்ந்துச்சு. அப்போ தான் தலைவலியான பிரச்சனையே எனக்கு என்னன்னு புரிஞ்சிச்சு. ஒரு நாள் நீங்கள் சாப்பிடாம மயங்கி விழுந்தீங்க, மறுநாள் சாப்பிட்டு போயிருப்பீங்க, சரியா இருக்கும் தானே? ஆனால் உங்களுக்கு தலைவலி இல்லாம தானே இருந்தது? விழுந்தன்னைக்கே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க. சரி, அதை வந்து விடாமல் இவங்க வைத்தியம் பார்க்குறாங்க. ஒரு மயக்கத்தில் விழுந்ததுக்கு சாப்பிட்டியான்னு கேட்கல அந்த மருத்துவர். நல்லா சாப்பிட்டியாப்பான்னு கேட்கல. கேட்டிருந்தா அன்னைக்கு முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அதை கேட்காம அதுக்கு மருந்து எழுதுறாரு. 3 நாளுக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் அவரை போய் தஞ்சாவூரில் போய் பாருங்கங்கிறாரு. அவர் எதை சோதிக்கிறாருன்னே புரியலை. நம்ம அவர் மருத்துவர்னாக்க நான் மருத்துவரா நீ மருத்துவரான்னு கேட்டுருவாங்கல்ல. அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்போ இந்த சொந்த அனுபவம் இருக்கு இல்லையா, இந்த சொந்த அனுபவம் எனக்கு மருந்து சாப்பிட்றதுல உடன்பாடு கிடையாது. அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன்னா, நமக்கு ஒரு சந்ததி வரணும், நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னா அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியங்கிறது நமக்கு தெரிஞ்சதாக இருக்கணும். யாரோ சொல்கிறத கேட்டு நம்ம அப்பா செஞ்சார், நமக்கு 10 ஆண்டு சூன்யமாகி போச்சு, அது மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு ஆகிடக்கூடாது, அது நமக்கே தெரிஞ்சுதான் நடக்கணும்னு நினச்சேன். அது மாதிரி எங்களுக்கு திருமணம் ஆனவுடனே கிடச்சிச்சு, தெரிஞ்சோம். எங்கள் குழந்தைங்க 4 பேரும் வீட்டிலே பிறந்தாங்க. உண்மையிலேயே அந்த இயற்கையின் பேராற்றலினுடைய அருள்னால தான் நடந்திருக்கு. என்னுடைய திறமையினால், என்னுடைய பிரார்த்தனை இருக்குது. நான் இப்படி கஷ்டப்பட்டேன், எனக்கு இது வேண்டாம், எனக்கு இருக்கிற சந்ததியை நல்லதாக்கி கொடுன்னு அப்படின்னு நான் அப்படி இருந்தால் தான் எனக்கு வேணும்னு கேட்டேன். அந்த பிரார்த்தனை நிறைவேறிக்கிறதா தான் நினைக்கிறேன் நான் அதில். அப்புறம் இடையில ஒரு விபத்து. வீட்டில் வச்சே குழந்தைகள் 4 பேரும் வீட்டிலே பிறந்தாங்க. அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆபத்தானதா தெரியலையா? சொல்கிறாங்க. நீங்கள் டேட்டா ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவும் பொய் சொல்லி பழகியிருக்காங்க. 2010 ஷீலா ராணி சுங்கத்துன்னு சொல்லி சுகாதாரத்துறை மந்திரி, தமிழ்நாடு சுகாதாரத்துறை மந்திரியில் செயலராக அவங்க வந்து தினமணியில் தலையங்க எழுதியிருந்தாங்க. 2010 எழுதியிருந்தாங்க. அவங்க வந்து வீட்டு பிரசவங்களும் நிறுவனமயமாக்கப்பட்ட பிரசவங்களையும் ஒப்பிடுறாங்க. அப்படி ஒப்பிட்டு அவங்க எழுதின கட்டுரையில் வீட்டில் நடக்கிற பிரசவங்கள் சுகமானதாக இருக்குது, இறப்பு விகிதம் குறைவாக இருக்குன்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு வந்தவங்க. இன்னைக்கு எல்லாரும் மருத்துவமனைக்கு வரணும். நீங்கள் பிரசவங்கிறது வீட்டில் பண்ணிக்கக்கூடாது. அப்புறம் அதுக்கு தாண்டி இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா, கருத்தரித்தலை நீங்கள் வீட்டில் பண்ணிக்க முடியாது, நீங்கள் மருத்துவமனைக்கு வந்து தான் கருத்தரித்தல் பண்ணிக்கணுங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஐவிக்கு கொண்டு வந்தாங்க. யாரும் இயல்பா நீங்கள் வந்து அதாவது எப்படி காலையும் பசுவும் சேர்ந்து கண்ணுகள் உருவானதோ அதை தடுக்கிறதுக்கு ஊசியை சோறு குத்துனாங்களோ அதே மாதிரி இப்போ மனிதர்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து அதை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அதை நம்பக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது அவங்களுக்கான மருத்துவமாக இருக்கட்டும், அது வந்து நம்ம ஆதரிப்போம். அப்போ அது அவர்களுடைய விருப்பத்தேர்வு. இப்போ நான் கூட என்ன பண்ணுவேன்னா, நான் ஊரில் இருக்கும்போது இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறேன். அப்போது சின்ன சின்ன பொறுப்புகள்லையும் இருக்கிறேன். அப்போ எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நான் மருத்துவம் பண்ணுறேன்னு தெரியும், என்கிட்ட பண்ண விரும்ப மாட்டார், ஆனால் மருத்துவமனைக்கு போகணும்னு நினைப்பார். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அவரை அழைச்சிட்டு போய் இவருக்கு நல்லபடியாக வைத்தியம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆங்கில மருத்துவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்போம். அவர் விரும்புகிற மருத்துவத்தை அவருக்கு நல்லா பண்ணுங்கன்னு ஒரு அழுத்தத்தை கொடுப்போம். இது இயல்பாக நடக்கக்கூடியது தான். அப்போ எல்லா மருத்துவத்துலையுமே உங்களுக்கு வந்து மருத்துவ வணிகம் இருக்குது, சரியான மருத்துவரும் இருப்பாங்க. அதானே நீங்கள் மருத்துவ வணிகத்தை வச்சுட்டு மருத்துவர்களை எங்கேயுமே குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். வந்து மனித தவறுகள் எங்கேயுமே இருக்கும். அந்த தவறை கூட நீங்கள் பெருசுப்படுத்திடாதீங்க. ஆங்கில மருத்துவர்களில் 1-2 பேர் இருக்காங்கன்னா அவங்க சூழ்நிலை காரணமாக ஏதோ சாதாரண மனுஷன் தப்பான ஆள் இருக்கான் இல்லையா, அது மாதிரி அதை படித்த ஒரு ஆள் தப்பான ஆளாக கூட இருக்கலாமா இருக்கும். அதனால மருத்துவர்களை குறை சொல்லக்கூடாது. அவங்களுடைய நோக்கங்கிறது, இப்போ ஒரு பிரசவத்துக்காக சில மருத்துவர்கள்லாம் விடிய வரைக்கும் கண்ணு முழிச்சு உட்காந்துருக்குறாங்க. நம்ம வீட்டு பிள்ளை வந்து அழுதுச்சுன்னா நமக்கு விடிய விடிய கண்ணு முழிக்கிறதே கஷ்டமா இருக்குது. அப்படின்னா ஒரு பிரசவத்துக்காக ஒரு பெண் மருத்துவர் வந்து விடிய விடிய கண்ணு முழிச்சு உட்காந்துருக்குங்கிறது அவங்களுடைய அர்ப்பணிப்பு இருக்குது. இன்னொரு மருத்துவர் வந்து, நீங்கள் யாரோ ஒரு மருத்துவர் வந்து பேரை மறந்துட்டேன், அவங்க பையன் இறந்துட்டாரு, அவர் கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சு இறுதிச் சடங்கு பண்ணணும். இங்கே ஒரு நோயாளிக்கு முடியலைன்னு சொல்கிறாங்க, அவர் அந்த பையனை நீங்கள் வச்சிருன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணிட்டு திரும்ப அப்புறமா போறார். இவர் லேட்டாக வந்தாருன்னு இவங்க கோச்சிக்கிறாங்க. ஆனால் அவர் அந்த சூழ்நிலை சொல்லாமல் திரும்பி போறார். இந்த இடத்துல வந்து மருத்துவ முறையை கடந்து மருத்துவர்கள் நம்ம மதிக்க வேண்டியது. மருத்துவர்கள் மனிதம் இருக்கு இல்லையா, அந்த அவருக்குன்னா அவர் படிச்சிருக்கிறாரு, அவர் உன்னை நம்புறாரு, அது சரின்னு நம்புறதுல தீவிரமாக செய்கிறார். அந்த வகையில் அவர் வந்து ஒரு மனித தரத்திலிருந்து நம்ம மதிக்கணும், அவருடைய செயல்களை மதிக்க வேண்டியிருக்கு. ஆனால் முறைகளில் தவறுகள் வேறுபாடுகள் இருக்குது. அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை விரும்புகிறாங்க. விரும்பியவர்களுக்கு தேவையான மருத்துவ முறை இங்கே இருக்கணும், அவைலபிலிட்டி இருக்கணும். இந்த அரசாங்கமும் இந்த மருத்துவ முறையை எதை திணிக்கக்கூடாதுன்னா, நீ இந்த மருத்துவத்தை தான் எடுத்துக்கணும், ஒற்றை மருத்துவ முறையை கொண்டுட்டு வர்றாங்க இல்லையா, அது ஆபத்தானது. எப்படி நம்ம மதிக்கணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி அந்த இன்னைக்கு நவீன மருத்துவம்னு சொல்லப்படுற ஆங்கில மருத்துவம் வந்து நோயாளிகளுடைய தேர்வு பட்டியலில் இருக்கணும்.
அவங்க தேர்ந்தெடுக்கட்டும்ங்கிறத விடணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அதிகாரம் இருக்குது உங்களுக்கு. அவங்க ஆட்சியாளர்களை போய் பிடிச்சி அவங்கள உட்கார வச்சு எல்லாருக்கும் ஊசியை போடுங்கிறாங்க, கற்பப்பை வாய் ஊசியை போடுங்கிறாங்க எல்லாருக்கும். அப்புறம் பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒரு உத்தரவு வருது, விரும்பாதவங்களை விட்டுடுன்னு சொல்லுது. இந்த விரும்பாதவங்களை விட்டுடுங்கிறது இங்கே பெரிய இதாக இருக்குது. அறியாத மக்களுக்கு போடுறீங்களே அது எப்படின்னு அந்த இதெல்லாம் கேள்வி இருக்கு இல்லையா. என்ன இப்போ தடுப்பூசி போடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த க்ரைட்டீரியாலாம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா தான் நீங்கள் தடுப்பூசியை செலுத்தணுங்கிறாங்க. அதே அரசாங்கம் என்ன திரும்ப சொல்லுதுன்னா, இந்தியாவில் 56% பெண்கள் இரத்த சோகையில் இருக்காங்கன்னு சொல்லுது. இரத்த சோகையில் இருக்கவங்களுக்கு தடுப்பூசி போடக்கூடாதுன்னு சொல்லுது. பெண் குழந்தைகள் இரத்த சோகையில் இருக்காங்க. அப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஊசி போடுறீங்களே, அப்போ 56% பேர் இருக்காங்கன்னா 144 பேருக்கு தான் தடுப்பூசி போட முடியும். இது மாதிரி நிறைய வகையறாக்கள் இருக்குது யாருக்கு போடக்கூடாதுன்னு. ஆனால் 19 எல்லாருக்கும். அப்போ விதிமீறல் இருக்குது. நீங்கள் சொல்றக்கூடிய விஞ்ஞானத்தையும் மீறி தானே ஒரு மருத்துவத்தை, அறிவியலின் பேரில் ஒரு மூடநம்பிக்கை இருக்குது. அந்த விஞ்ஞானத்துக்குள்ள ஒரு வரையறை வச்சுக்கிட்டு விஞ்ஞானத்துக்கு உட்படாமல் திரும்ப வேலை செய்கிறது இருக்குல்ல, அந்த அநியாயங்கள் வேண்டாம். விஞ்ஞானம் நேராக விஞ்ஞானத்துக்குள்ளே போங்க, எல்லா இடத்துலையும் விஞ்ஞானத்தை கடைப்பிடிங்க. எனக்கு வேண்டாம், நான் என்னுடைய மரபு வாழ்க்கையை கடைப்பிடிக்கிறேங்கிறால அவர் அனுமதிங்க. நீங்கள் சட்ட ரீதியாவோ மற்ற ரீதியாவோ துன்புறுத்தாதீங்க, கொடுமைப்படுத்தாதீங்க, அவங்க எல்லாரையும் அனுமதிங்கன்னு சொல்லணும். நம்ம எப்படி நான் அதில் ஒரு சிக்கலும் இருக்குல்ல, அவங்க வீட்டில் இப்போ பிரசவம் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு அன்றைக்கு இருந்த முறை வேறு, அன்றைக்கு இந்த வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு வீட்டில் சுகப்பிரசவத்துக்கு முயற்சி பண்ணும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம். அதை தான் நான் சொல்கிறேன். அந்த ஷீலாராணி சுங்கத்தினுடைய அந்த ஆவணப்பதிவு, அது அரசாங்கத்தினுடைய பதிவின்படி வீட்டு பிரசவங்களில் குழந்தை தாய் சேயினுடைய இறப்பு விகிதம் குறைவு, மருத்துவமனையில் நடந்த தாய் சேயினுடைய இறப்பு விகிதம் அதிகம்னு 2010 அவங்க பதிவு பண்ணுறாங்க. அதை அப்போ இதை தான் நம்ம கணக்கில் எடுக்கணும். இப்போ வெறுமனே இவங்க வாய்ப்பேச்சா பேசுவாங்க, ஒரு தூற்றுதல் பண்ணுவாங்க, அதை கணக்கில் எடுக்கக்கூடாது. நீங்கள் அரசாங்கத்தில் உட்காந்துருக்கிற அரசாங்க கணக்கு என்ன சொல்ல, அதுவுமே கூட ஒரு முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் சில யூடியூப்பை பார்க்குறதோ இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்கிறதுன்படியோ தவறுகள் இன்னைக்கு எங்கேயோ ஒன்று நடந்ததுன்னு இன்னைக்கு மீடியா வேகமாக வெளியே சொல்லுது இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மருத்துவமனையில் குழந்தை இறந்துக்கிட்டு. ஆமாம், அதை தான் சொல்ல வந்தேன். ஆமாம், அங்கே அப்படி மருத்துவமனையில் எல்லா பாதுகாப்பும் மருத்துவர்கள் பாதுகாப்போடையும் இறப்புகள் நடக்க தான் செய்யும். அது வெளிவராத செய்தி தானே. அப்போ அதை என்னன்னு எடுப்பாங்க, அங்கே இறந்துருச்சுன்னா அது அங்கீகரிக்கப்பட்ட மரணம். வீட்டில் இறந்துட்டாக்க இது அங்கீகரிக்கப்படாது. அதில் என்ன சிக்கல்னா, இப்போ உங்களை மாதிரி மரபு மருத்துவம் பேசுபவர்கள் எல்லாத்தையுமே இப்போ இதை கேள்வி கேட்கறதுக்கு, நீங்கள் ஒரு தவறு செய்கிறீங்க அப்படின்னா அதை கேள்வி கேட்கறதுக்கு முறையிடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் அலோபதி மருத்துவத்தில் நீங்கள் அந்த மருத்துவரை கேள்விக்குள்ளாக்குறதுக்கோ அந்த மருத்துவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது. நான் சட்ட ரீதியாக அவர் எடுக்க முடியாது. சட்ட வழக்கா தொடுக்க முடியும், வழக்கு தொடுக்கலாமே தவிர வழக்கு செல்லாது. ஒரு மருத்துவர் மீது அவர் உங்களுக்கு சரியா அதாவது கவனக்குறைவுனால் நடந்திருக்குது அப்படின்னாக்க அவரை நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் தண்டிக்க முடியாது. ஒரு மருத்துவர் ஒரு நல்ல முயற்சி பண்ணி ஒரு மருத்துவம் பண்ணியிருக்காரு, அதனால பக்க விளைவுகளோ இல்லை விளைவுகளோ விபரீதமாக இருக்குன்னா அவர் மேலே நடவடிக்கைலாம் எடுக்க முடியாது. ஒருத்தங்க பிரசவம் பார்க்குறாங்க, ஒரு மருத்துவர் பிரசவம் பார்க்குறாங்க, நோக்கம் நல்ல நோக்கம் தான். ஆனால் தாய் சேய் இறந்துட்டாங்கன்னா நீங்கள் அவங்க மேலாம் வழக்கு போட முடியாது, கொலை குற்றவாளி ஆக்க முடியாது. மருத்துவத்தில் அந்த வாய்ப்பு இல்லை. அது எதிர்பாராதமாக நடக்கிறது. அல்லது இப்போ நீங்கள் ஒரு சிகிச்சை பண்ணுறீங்க, அறுவை சிகிச்சை பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று உள்ளே வச்சு தச்சிடுறாங்க, கவனக்குறைவாக நடந்துருது. அல்லது அந்த அறுவை சிகிச்சையே தவறாக செஞ்சுட்டாங்க, வேற ஒன்று செய்ய வேண்டியது மாற்றி செஞ்சுட்டாங்க அப்படின்னா என்னால் அவர் மீது ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த மரபு மருத்துவத்தில் என்ன நடக்குது அதை கேட்குறோம். இப்போ என்ன கேட்குறோம்னா, எங்களை முறைப்படுத்துங்க, எங்களுக்கான விதிகளை நீங்கள் வகுத்து கொடுங்க அப்படின்னு இப்போ அரசாங்கத்தை கேட்குறோம். இப்போ கடந்த மாதம் மாநாடு நடத்தணும் இல்லையா, அதில் போயிட்டு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்து என்ன கேட்டிருக்கோம்னா, எங்களுக்குன்னு ஒரு கவுன்சிலை உருவாக்குங்க, யாரெல்லாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லுங்கள், இதை ஒரு வழிகாட்டுதல் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை முறைப்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பை அரசாங்கம் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி அதில் சிபிஎம் தோழர்களும் சிபிஐ தோழர்களும் கலந்துக்கிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, மக்கள் இதை விரும்புகிறாங்க, மக்கள் பயனடைகிறாங்க, மக்கள் விரும்புறதுனாலையும் பயனடைகிறதுனால தான் சாரசாரியாக கூட்டமாக அந்த மையங்களுக்கு போகிறாங்க. அப்படிங்கும்போது இதை ஏன் அரசாங்க மருத்துவமனைகளில் அரசு இதை தொடங்கக்கூடாது? இப்போ தனியார்ட்ட போய் பார்க்கும்போது பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ 200 கேட்குறோம், நம்ம இல்லை 100 கேட்குறோம், ஏதோ ரூபாய் கேட்குறோம் இல்லையா. இப்போ இதே மருத்துவத்தை எடுக்கணும்னு விரும்புகிற ஒருத்தருக்கு அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி இலவச மருத்துவத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு அவர் கே பாலகிருஷ்ணன் கோரிக்கையாக பேசிட்டாரு. நான் எங்களுடைய இந்த இடசாரி தோழர்கள்லாம் உங்களுடைய சிகிச்சை எடுத்திருக்காங்களா, அதனால எடுத்தவங்க இருக்கிறாங்க, எடுத்து பயனடைஞ்சவங்க இருக்கிறாங்க. அப்போ அதனால அவர்களுக்கு ஒரு புரிதல் அடிப்படையில் அடுத்தது மக்கள் பயன்படுறாங்க, மக்கள் போகிறத பார்க்குறாங்க, மக்கள் பயனடைஞ்சு சொல்கிறத கேட்குறாங்க. அந்த அடிப்படையில் இப்போ அவங்களுக்குள்ள இது ஏற்பு வந்துருச்சு. இது நான் மூவியை போய் பார்க்கும்போது வீரபாண்டியனை போய் பார்த்து அழைப்பு கொடுத்து வாங்க முன்னாடி வரேன்னு சொல்லிட்டாரு, அழைப்பை கொடுத்து நேரில் கூப்பிடணும்னு சொல்லி போயிருக்கும்போது, தோழர் இது அறிவியல் மருத்துவம் தானே அப்படின்னு அந்த எச்சரிக்கை இருக்கு.
நம்ம வந்து அறிவியலுக்கு முரணான ஒன்று வந்து நம்ம ஆதரிச்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை உணர்வு இருக்குது. இது அறிவியல் மருத்துவம் தாங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. உலக நாடுகள் முழுசும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, உலக நாடுகள் முழுசும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால நம்ம நாட்டிலையும் இது வேணும், மக்கள் பயனடைகிறாங்க. இங்கே வந்து 40-45 வருஷம் ஆச்சு. அப்போ இது வந்து உடனடியாக ஒரு நடைமுறைக்கு கொண்டுகிட்டு வாங்கன்னு கேட்குறாங்க. 2005 இவங்க வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்கத்தில் வந்து கவுன்சில் கொண்டு வந்துட்டாங்க. அங்கே ஒழுங்குபடுத்திட்டாங்க. அக்குபஞ்சரை எப்படி பண்ணணும்னு ஒழுங்குபடுத்திட்டாங்க. இதில் மகாராஷ்டிராவிலையும் 2017 வந்து அங்கேயும் ஒழுங்குபடுத்திட்டாங்க. அக்குபஞ்சரை எப்படி பண்ணணும் அப்படின்னு அங்கேயும் ஒழுங்குமுறை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதை தான் கேட்குறோம். பாண்டிச்சேரி முதலமைச்சரை பார்த்து நம்ம குழு வந்து பேசிட்டாங்க. அவர் தேர்தல் முடியட்டும், நானே திரும்ப வந்து அதை செஞ்சு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. இங்கேயும் நம்ம அமைச்சரை பார்த்துருக்குறோம், அவங்க ஒன்றும் வாக்கு கொடுக்கல. ஆனால் திரும்ப நம்ம தொடர் முயற்சியாக இங்கே கேட்கணும்னு நினைக்கிறோம். இதை ஒழுங்குபடுத்துங்கன்னு கேட்குறோம். இதுக்கான ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு வருஷ முறையை கொண்டு வாங்க, அதுக்குள்ளே இருந்து இவங்க எல்லாம் செய்யட்டும் அப்படின்னு அதை கேட்குறோம், நாமளாவே கேட்குறோம். இப்போ உங்களுடைய ஆரம்ப கால இந்த அக்குபஞ்சர் பயணத்தில் பார்த்தீங்கன்னா உணவே மருந்து, மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அப்போ இருந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் இப்பவும் இருக்கீங்களா, இல்லை நிலைப்பாடு மாறி இருக்காங்க? ஒரு பயணத்தில் வளர்ச்சி இருக்கும் இல்லையா, அந்த வளர்ச்சியில் இன்றைக்கி நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு மருத்துவத்தை நம்ம தேரியாக படிச்சுட்டு செய்ய ஆரம்பிக்கும் போது அனுபவத்தின் வாயிலாக மேம்படுவோம் இல்லையா, அந்த அனுபவத்தின் வாயிலாக நிறைய மேம்பாடு அடைஞ்சிருக்கேன். அப்போல்லாம் நான் என்ன நினைப்பேன்னா, பத்தியங்கள் அவசியம்னு நினைப்பேன். சில உணவை தவிர்க்கணும், சில உணவை சேர்க்கலாம்னு நினைப்பேன். இப்போ என்ன நினைக்கிறேன்னா, நான் எந்த உணவை எடுத்தாலும் அதை என்னுடைய உடலில் ஜீர்ணிக்க வேண்டியிருக்கு. என்னுடைய உடல் ஜீரண மண்டலம் ஒழுங்காக இயங்கல்னா எதையுமே ஜீர்ணிக்காது. ஜீரணம் தாண்டி உடலில் ஒட்டுறதுன்னு சொல்கிறோம், தன்மயமாதலை சொல்கிறோம். அந்த தன்மயமாதல்ங்கிறது ரொம்ப முக்கியம் உடம்புல. இதெல்லாம் செய்யக்கூடியது உடல் உறுப்புகள் தானே. அப்போ உடல் உறுப்புகளுடைய முறையான இயக்கம் இருக்கணும்னா முறையான ஆற்றல் பகிர்மானம் உடம்புல இருக்கணும். அது இருந்தால் தான் உறுப்புகள் முறையாக இயங்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ யாரையும் நீங்கள் பட்டினி இருங்க, விரதம் இருங்கன்னு சொல்கிறது இல்லைன்னு, விரதம் இருக்கிறதே சொல்கிறது இல்லை, உணவை தவிர்க்க சொல்கிறது இல்லை. எந்த உணவுகளும் சாப்பிடலாம்ங்கிறீங்க. விரும்பிய உணவை உங்கள் மனசுக்கு இது கேடான உணவு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எடுங்க. உங்களுக்கு கேடான எல்லாமே நீங்கள் உங்கள் மனசுக்கு அது கேடு இல்லை அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, மனமும் உடலும் ஏற்றுக்கிட்டா நீங்கள் அதை சாப்பிடலாம். நீங்கள் வந்து பீஸா கேடு இல்லைன்னு நினச்சிங்கன்னாக்க எடுங்கன்னு சொல்கிறேன். ஒரு குழந்தைய கூப்பிட்டு ஐஸ்கிரீம் நல்லதா கெட்டதான்னு சொன்னால் கெட்டது தான் சொல்லுது. ஒரு சாக்லேட் நல்லதான்னு கெட்டதான்னு சொன்னால் கெட்டதுங்க. ஒரு குடிக்கிறவரை கூப்பிட்டு அதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தது, நம்ம சொல்லிக் கொடுக்கல, இயல்பாகவே அவங்க மனசில் இருக்குது இல்லையா. ஐஸ்கிரீம் குழந்தைக்கு பிடிக்கும், குழந்தை சாப்பிடும், நீ ஐஸ்கிரீம் தின்னா சளி வந்துடும்னு நம்ம சொன்னா பெற்றோர்லாம் சொல்லி கொடுத்து வர்றோம். அதில் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு கெட்டதுன்னு சொன்னாலும் எனக்கு குடுன்னு கேட்குது. ஒரு குடிக்கிற ஒருத்தர் கேடுன்னு தெரியுது, ஆனால் குடிக்கிறாரு. பிடிக்கிறவர் பார்த்தீங்கன்னாக்கா கேடுன்னு தெரியுது, பிடிக்கிறாரு. அது மாதிரி எல்லாருமே தான் நுகரக்கூடிய ஒரு பொருளை நல்லதாக கெட்டதான் தெரிஞ்சு தான் நுகர்றாங்க. அதனால் அவங்கள்ட்டே விட்டுறது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு, இப்போ குடிகாரங்களுக்கு சிகிச்சை பண்ணுறோம் நம்ம. கல்லீரலினுடைய தொய்வு, கல்லீரலினுடைய களைப்பு, இதனால் நீங்கள் முதல்ல ஒரு பொருளை முதல் முறையாக குடிக்கிறதுக்கு கொண்டு போகும்போது ஒமட்டுனுச்சு இல்லையா, அப்போ கல்லீரல் வலுவாக இருந்துச்சு. அதனால் அது நிராகரிக்கிறதுக்கான ஒமட்டலை பெரட்டலை கொடுக்குது. அதை குடிச்சு அதை மந்தப்படுத்தின உடனே அது ஒமட்ட மாட்டேங்குது, பெரட்ட மாட்டேங்குது. இப்போ கல்லீரலுக்கு நீங்கள் சிகிச்சை கொடுத்துட்டீங்கன்னா கல்லீரல் வலுவடையுது, புத்துணர்ச்சி அடையுது. ஒரு மரம் புதுசாக துளிர் அடிச்சது மாதிரி அடிச்சிருதா, இப்போ உங்களுக்கு அந்த வாடை பிடிக்க மாட்டேங்குது, சாராய வாடை பிடிக்க மாட்டேங்குது. அப்போ நீங்கள் குடிக்காதீங்கன்னு சொல்லலை, சிகிச்சைக்கு கூட்டிகிட்டு வாங்க, அவர் குடிக்கிறதை நிறுத்துவார்னு சொல்கிறோம். முன்னாடி குடிக்காதீங்கன்னு நானும் கேட்டுக்குவேன். இப்போ அப்படி இல்லை, சிகிச்சைக்கு வந்தாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவர் குடிக்க பிடிக்காமல் மாறுறாரு. இப்போ பசி இல்லை அப்படின்னா அக்குபஞ்சரில் நீங்கள் வந்து குடி நோயாளிகளை குணப்படுத்துறீங்க. ஆமாம், அவங்களுக்கு சிகிச்சை பண்ணுறோம். இப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அது மிக முக்கியமான ஒரு சிகிச்சை. அதுக்கு குடிக்க வைக்கிறதுக்கு அரசு இருக்கு, அதை குணப்படுத்துறதுக்கிட்ட அரசுக்கிட்ட இல்லை. இப்போ நீங்கள் ஒரு குடிநோயாளியை நீங்கள் குணப்படுத்தணும்னா அதுக்கு வந்து சிகிச்சை இல்லை, அது பற்றின விளம்பரமோ பிரச்சாரங்களோ இல்லை. சீக்கிரம் மீட்க முடியும், அவங்கள ரொம்ப சீக்கிரம் மீட்க முடியும். இப்போ ஆந்திரா பயணம் இருக்கு இல்லையா, ஆந்திரா நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்குறோம் இல்லையா, அதில் வந்து இப்போ ஒரு 1000க்கு ஒரு 50 பேர் தான் குடிக்கிறவங்க. அங்கே எல்லாரும் குடிக்கிறவங்க கிடையாது, பீடி குடிக்கிறவங்க கிடையாது. அவங்க வெத்தலை பாக்கு புகையில போடுறாங்க, வாயில் போட்டு மெல்றாங்க. ஆனால் சிகரெட்டாக புகையிலையாக இழுக்கிறவங்க ரொம்ப கம்மி, குடிக்கிறவங்க ரொம்ப கம்மி. 1000ல் 50 பேருங்கிறது நான் கூட அதிகமாக சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு குறைவானவங்க தான் குடிக்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் அடுத்த முறை அவங்க மனைவிகள் வந்துடுறாங்க, பிள்ளைகள் வந்துடுறாங்க. அவங்க ஐயா எங்கள் குடும்பத்தையே நீங்கள் ஒரு மாதிரியா பண்ணிட்டீங்க, நல்லா பண்ணிட்டீங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்களே, அவர் குடிக்கிறத நிறுத்திக்கிறார். இந்த கல்லீரலுடைய குணம் தான் கோவம், எரிச்சல், வன்மம். அது எப்போ உங்களுக்கு கெட்டு போயிருதோ கோவம், எரிச்சல், வன்மம் வந்துடும். இவன் குடிக்கிறதுனால அந்த வன்முறை பண்ணலை, குடிக்கிறதுனால கல்லீரல் மேலும் மோசமடையுது. அப்போ அந்த குணம் வெளிப்படுது, வன்மமும் கோவமும் எரிச்சலும் ஏற்பட்டு வீட்டை அடிக்கிறது, உடைக்கிறது, வன்முறை பண்றது
புத்தி கெட்டு போயிடுது. நம்மளுக்கு புத்தி கூர்மையை கொடுக்கறது கல்லீரல் தான். அந்த புத்தி கூர்மை கெடும்போது அந்த நாக்கே குளறுது பாருங்க, நடக்க முடியல பாருங்க, அதெல்லாமே போயிடுது. அப்போ அதை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னாக்க அவனுக்கு கேடான செயல்களில் ஈடுபட முடியாது. இப்போ வேறு விதமாக அக்குபஞ்சர் வந்து இப்படி பார்த்தோன்னா, இப்போ அக்குபஞ்சர் வழியாக பார்க்குறேன். முதல்ல இயற்கை மருத்துவத்தின் வழியாக பார்த்துருந்துருக்கிறேன் அப்படிங்கிறத நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ அக்குபஞ்சரின் வழியாகவே பார்க்குறேன். இப்போ சரி, இப்போ நீங்கள் நிறைய இப்போ சிக்கல்கள் சமூக வலைதளங்களோ இல்லைனா வந்து இந்த காணொலிகள் தொலைபேசிகள் நவீன தொலைபேசிகள் வரவுக்கு பிறகு நிறைய வகையான சிக்கல்கள் உருவாயிருக்கு. அதில் இரவு தூக்கம் கெடுது அப்படிங்கிறது. இரவு தூக்கம் கெடுறதுனால என்ன பிரச்சனைகள்? முதல்ல என்ன நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஃபோன் பார்க்கும்போது உங்கள் கண்ணு கெடும் அப்படிங்கிறாங்க. ஃபோன் பார்க்கும்போது கண்ணு கெடாது, கல்லீரல் கெடும். கல்லீரல் தான் கண்ணுக்கு ஒளியை கொடுக்குது. அந்த ஃபோன் பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் ஒரே இடத்துல கவனத்தை செலுத்திக்கிட்டே இருந்து கண்ணு வழியாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, அப்போ வயிற்றுல லேசாக பெரட்டல் ஏற்படும். ரொம்ப நேரம் டிவி பார்த்தோனாலோ ஃபோன் பார்த்தோனாலோ நம்ம கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்த்தோனாலோ வயிற்றுல லேசாக பெரட்டுது. பார்த்தீங்களா, வயிற்றை பெரட்டுது இல்லை, பசி இருக்குது ஆனால் சாப்பிட பிடிக்காது, டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலான்னு இருக்கு இல்லையா, அந்த நிலை வரும்போதே கல்லீரல் மோசமான பாதிப்புக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்க குடிக்கலாம் வேண்டாம் குடிச்சாதான் கல்லீரல் கெட்டு போகணும்லாம் கிடையாது. நீங்கள் ஃபோன் பார்த்தாலே கல்லீரல் கெட்டு. குழந்தைங்களுக்கு ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்தாங்கன்னா கல்லீரல் கெட ஆரம்பிச்சிடும். கல்லீரல் கெட்டுச்சுன்னா நீங்கள் படிக்கிறது ஞாபகம் இருக்காது, ஆசிரியர் சொல்லி கொடுக்கறது புரியாது, புரிஞ்சுக்கிற தன்மை குறைஞ்சிடும். அப்போ ஃபோன் பார்க்கும்போது கல்வி அறிவு குறையும், பொது அறிவு குறையும், நீங்கள் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிற அந்த விதமே குறைஞ்சி போயிடும், உங்களுக்கு புரிதல் குறைஞ்சி போயிடும், நினைவாற்றல் குறையும், செயல்திறன் குறையும். இது எல்லாமே வெறுமனே ஃபோன் அதிக நேரம் பார்க்கறதுனாலையோ டிவி அதிக நேரம் பார்க்கறதுனாலையோ ஒரு கணினியை அதிக நேரம் பார்க்கறதுனாலையோ வந்துடும். அப்போ இது வந்து கண்ணு பாதிக்கிற விஷயம் இல்லை, கல்லீரல் பாதிக்கிற விஷயம். கல்லீரல் தான் உங்களுக்கு சக்தி அளிக்குது கண்ணுக்கு. கண்ணுக்கு ஒன்று ஒளி பத்தலைன்னாக்கா நம்ம கண்ணுக்கு எதுவும் பண்ண வேண்டாம், கல்லீரலுக்கு பண்ணால் கண்ணுக்கு ஒளி கிடைக்கும். அப்போ கண் பார்வை கண்ணாடி போடுறது இதெல்லாம் அறுவை சிகிச்சை பண்ணுறதுலாம் தேவையில்லை, கல்லீரலை சரி பண்ணால் சரியாகும். அக்குபஞ்சர் அடிப்படையில் அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்தாக்க கண்ணெல்லாம் சரியாகும், காது கேளாமை சரியாகுது. வேற இந்த முதுவலி வர்றதுக்கான காரணங்களை தெரிய சொல்லிடுங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு முதுவலி பிரச்சனை வந்து பெரிய முதுகு அப்படின்னு எடுத்துக்கிற போது முதுகு வந்து ஒரு பெரிய பரப்பு, நம்ம தானியங்களை புடைக்கிற முறை மாதிரி முதுகு வந்து ரொம்ப பெருசு. நம்ம உடம்புல வந்து சமமாக இருந்த ஒரு பெரிய ஒரு விமான ஓடுதலை மாதிரி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பரப்பு அது தானே. அதில் வந்து நிறைய பாகங்கள் இருக்குது. அடிமுதுகு வலிக்குதுன்னு வைங்களேன், அதில் வந்து காலையில் எழுந்துக்கும் போது வலிக்கும், தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்ச உடனே வலிக்கும், அப்படின்னு நிமிர்றதே கஷ்டமாக இருக்கும், ஒரு 4 அடி எடுத்து வைக்கிறது கஷ்டமாக இருக்கும், வேலை செய்ய செய்ய பழகிடும். அந்த மாதிரி ஒரு முதுகு வலி இருந்துச்சுனாக்க அது பெருங்குடலுடைய பலகீனம், அது வந்து பலமாக இல்லை வீக்காக இருக்குங்கிறத வெளிப்படுத்துது. அது அங்கே அதிக காற்று தேங்கி அந்த காற்றினுடைய அழுத்தம் அடிமுதுகில் இருக்கிற அந்த சவ்வுக்குள்ளே போய் நுழைஞ்சிக்கிட்டு அழுத்தத்தை கொடுத்து வலியை கொடுக்கும். இது தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா இதனுடைய அழுத்தம் இருக்கு இல்லையா, அந்த காற்றுடைய அழுத்தத்தை நம்ம மனிதர்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்ம ஒரு காரில் உட்காந்துருக்குறோம், பக்கத்தில் லாரிக்கு பக்கத்தில் சென்னை இந்த மாதிரி டிராஃபிக்கில் அப்படி இருக்கிறோன்னு வைங்களேன், அந்த லாரியினுடைய ஒரு டயர் வெடிச்சிச்சின்னா அந்த காரில் இருக்கிற யாரும் இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்கு, அவ்வளோ அழுத்தம் அதில் இருக்குது. அப்போ காற்று எதனாலும் பண்ணிடும், சூறாவளியோ புயலையோ நம்ம பார்க்குறோம், எதெல்லாம் திருப்பி வச்சுட்டு போயிடுது இல்லையா, அது மாதிரியான வேகம் பெருங்குடலில் தேங்கி இருக்கிற காற்றுக்கு அந்த வேகம் இருக்குது. அந்த வேகம் இவங்க L4 L3ன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சவ்வுகளையே நகர்த்திடும். அப்போ சவ்வுகள் விலகுனுச்சு அப்படின்னா இது அறுவை சிகிச்சை தான் தீர்வுன்னு நம்புகிறாங்க. இது அறுவை சிகிச்சை தான் தீர்வுனாக்கா அந்த முறையின் அடிப்படையில், அக்குபஞ்சரினுடைய முறையின் அடிப்படையில் பெருங்குடலில் தேங்கி இருக்கிற காற்றை நீங்கள் முறைப்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க அந்த வலி போயிடும், அந்த சவ்வு விலகி இருக்கிறது நேராக வந்துடும். அப்போ இது வந்து முதுகினுடைய ஒரு பகுதி. இப்போ அதிலிருந்து நேராக மேலே வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு முட்டு இருக்குது, இப்படி குனிஞ்சோன்னா இங்கே ஒரு முட்டு இருக்குது, அந்த முட்டு வரைக்கும் இன்னொரு தனிப்பகுதி. இது வந்து கிட்னி பராமரிக்கக்கூடிய பகுதி. கிட்னி தான் அதுக்கு நீர் சத்து அழிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த நீர் சத்து அங்கே இருக்கிறதுனால தான் குளிர்ச்சி இருக்குது. இப்போ உங்களுக்கு அங்கே வந்து நீர் சத்து குறைஞ்சிச்சுன்னா காற்று கூடிடும், காற்று கூடினா வெப்பக்காத்தா மாறும், வெப்பக்காத்தா மாறினா எரிச்சலை கொடுக்கும், அதான் உங்களுக்கு எரிச்சலை கொடுத்தது. அங்கே வலியும் கொடுக்கும், அங்கே போதுமான ஈரம் இல்லாததுனால உராய்வில் வலியும் கொடுக்கும். வலி எரிச்சல், வலிக்கு பின்னால் தான் வலியை விட அதிகமானது எரிச்சல். வலி வந்ததுக்கு பிறகு தான் எரிச்சல் ஏற்படும். அப்படின்னா நீங்கள் நேராக ஒன்று சிறுநீரகத்திலேருந்து நல்ல நீர் சுரப்பு இங்கே பகிரப்படணும். சிறுநீரகத்துக்கே நல்ல நீர் சத்து இல்லைன்னா வயிற்றிலிருந்து மண்ணீரலிருந்து நிலத்தில் இந்த நமக்கு
நீலகிரி மலையிலேருந்து தானே நமக்கு இங்கே நீரோடைகள் உருவாக்குது. ம். அது மாதிரி நிலத்திலிருந்து நம்ம ஸ்ப்ளீனில் இருந்து நீர் உருவாகி அந்த நீர் உறுப்புகளான சிறுநீரகங்களை போய் அடையணும். ம். அது அதனுடைய பகுதி, இது அதனுடைய பராமரிப்பு பகுதி. இது அதுக்கு சக்தி அளிக்கும் போது இங்கே நீர் செழிப்பாகும். ம். அப்போ வலி, எரிச்சல், வேதனை எதுவாக இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கிறது சரியாயிடும். ம். இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான கவனமாக இருக்கணும். இதை மாதிரிலாம் சிக்கல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் முறைன்னு சொல்கிறது ரொம்ப மேலோட்டமானது. ம். தூக்கம், சரியான நேரத்தில் தூங்குறது, ம். பசிச்சா மட்டும் சாப்பிட்றது, தேவைக்கு மட்டும் தண்ணி குடிக்கிறது, ம். உடம்பு ஓய்வு கேட்கும்போது ஓய்வு கொடுக்குறதுன்னு இதனால் விதிகளாக நம்ம எங்கே பரப்பிக்கிட்டு இருக்கிறோம். ம். இது ரொம்ப மேலோட்டமான விதிகள். இது ரொம்ப முக்கியமான விதி அப்படின்னாக்க மனத்துக்கண் மாசிலன் ஆதல். ம். அதுதான் முக்கியமானது. ம். இதில் ஒருத்தர் தப்பாயிட்டாருன்னு வைங்களேன், இந்த வாழ்க்கை முறைன்னு நம்புகிறோம் இல்லையா, நல்லா தூங்குறேன், சாப்பிட்றேன், நான் சிகரெட்டு குடிக்கலை, தண்ணி குடிக்கலை, எல்லாம் சரியாக தான் பண்ணுறேன், எனக்கே அப்படி ஆயிடுச்சுன்னா மனத்துக்கண் மாசிலன் ஆதல்ங்கிற இடத்துல பிழை இருக்குது. அந்த இடத்துல ஒருத்தர் சரியாக இருக்கணும். முறையான வாழ்வியல் அப்படின்னாக்க மனத்துக்கண் மாசிலன் ஆதல் தான் முக்கியம். மனது நம்ம மனசுக்கு நம்ம மாசு இல்லாமல் இருக்கணும். இயற்கையோட இணைஞ்ச மனநிலை நமக்கு இருக்கணும். இயற்கைக்கு விரோதமான மனப்போக்கு நமக்கு இருக்கக்கூடாது. இயற்கையுடைய மனப்போக்குன்னா என்ன? பகிர்வு. உங்ககிட்ட இருக்கிறது இன்னொருத்தருக்கு தேவைப்பட்டால் கொடுக்கறது. நீங்கள் கடனாக கூட கொடுங்க, இலவசமாக கொடுக்க வேண்டாம். திருப்பி அவர் கொடுக்குறப்ப வாங்கிக்க. உங்களுக்கு இப்போ இது தேவையில்லைன்னா கொடுங்க. சாப்பாடை கூட கொடுக்க மாட்டேங்கிறான் மனுஷன், குடிக்கிற தண்ணியை கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ தாகத்தில் செத்துக்கிட்டு இருக்கவனுக்கு எனக்கு நாளைக்கு தேவைப்படும் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிறான்ல. இந்த மனநிலை. அடுத்தவன் கொஞ்சம் நல்லா இருந்தானாக்கா அவனுக்கு வயிற்றெரியுது. இவனுக்கு ஏதோ பிரச்சனையில் வயிற்றெரியுது இல்லை. நம்ம தோழரை போய் நல்லகண்ணு தோழர் என்னப்பா வைத்தியம் பாருங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி என்னை 2014 அனுப்பிவிட்டாங்க. தஞ்சை மாவட்ட கமிட்டி அனுப்பிவிட்டாங்க. அவரை போய் பார்த்துட்டு தோழர் எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டேன். அவர் தொந்தரவு இருந்தாலும் அவர் என்ன சொன்னார், யார் வயிற்றுச்சலையும் நம்ம கொட்டிக்கிறது இல்லை, நமக்கு ஏன் நோய் வரப்போகுது அப்படின்னாரு. அப்படின்னாக்கா வயிற்றுச்சலை கொட்டிக்கிறதுல நோய் வருங்கிறது அவருடைய அனுபவத்தில் புரிஞ்சிருக்கு இல்லையா. அதுதான் ரொம்ப முக்கியம். மனுஷங்க இன்றைக்கி அடுத்தவன் வயிற்றுச்சல், அடுத்தவன் நல்லா இருக்கிறத பார்த்து வயிற்றுறாங்க, பொறாமப்படுறாங்க, கோவப்படுறாங்க. அடுத்தவன் நல்லா இருந்தால் இவங்க எரிச்சல் அடையிறாங்க. அந்த மனநிலை வேண்டாம். இந்த மனநிலை தான் நோய்க்கு காரணம். இது எப்படிங்க மனசுக்கும் உடம்புக்கும் காரணம்னு சொல்லி வாதம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு தனித்தனி நபராக பார்க்கும்போது விளக்க நேரம் பற்ற மாட்டேங்குது. ஆனால் இப்போ இது நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்க, நீங்கள் என்னை பார்த்து எருவ மாடுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுன்னா எனக்கு கோவம் வந்துடும் இல்லையா. நீங்கள் என்னை ஒன்றுமே சொல்லலையா, என்னை உடலால் ஒன்றுமே பண்ணலை. நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தையை மட்டும்தான் கொடுக்குறீங்க. அந்த வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு கோவம் வருது, எரிச்சல் வருது. இப்போ வார்த்தையை கேட்டு கொலை பண்ணுறாங்களே. ஒரு வார்த்தை ஒருத்தனை கொலை பண்ணுற அளவுக்கு தூண்டுதுன்னா மனம் ஒரு சொல் வெல்லும் கொல்லும் இருக்கு இல்லையா. நாவினால் சுட்டவள் இருக்கு இல்லையா. அப்போ ஒவ்வொருத்தரும் மனசில் தானே மாற்றம் இருக்குது. இந்த மனமாற்றம் உடலில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்து வரும். ஒரு வேர்வையை கொடுத்துருது, ஒரு பதட்டத்தை கொடுக்குது, ஒரு தலைவலியை கொடுக்குது, எல்லாத்தையும் கொடுக்குது இல்லையா. கொலை செய்யவே வைக்குது இல்லையா. இந்த உடலை இயக்கக்கூடியது மனம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு தானாக இயங்காது. இப்போ நம்ம முன்னாடி இப்படியே உட்காந்துருந்தோம் அப்படின்னா உட்காந்தே தான் இருப்போம். இப்போ மனமற்ற நிலைன்னு ஓசோ சொல்கிறாங்க. மருத்துவத்திலேருந்து மனமற்ற நிலைன்னு ஒரு புத்தகம் இருக்குது ஓசோவுக்கு. அதை நிறைய கொண்டாடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மனமற்ற நிலைன்னா ஒருத்தன் கோமா ஸ்டேஜ் தான். மனசு இருக்கிற வரைக்கும் தான் இயக்கம். நம்ம தூங்கும் போது மனம் இல்லை, நமக்கு அங்கே தான் கிடக்கிறோம். முழிச்சுக்கிட்டோடனே மனம் வருது. வந்தோடனே அடுத்து என்ன செய்யணும்னு அது சொல்லுது. அப்போ தான் குளிக்கிறதா, பல்லு வளர்க்குறதா, என்ன பண்ணுறது நம்ம அப்புறம் தானே முடிவு பண்ணுறோம். மனம் அப்படி நமக்கு வேலை செய்யலைன்னா ஒரு மனிதன் இயங்க முடியாது. இயங்கிறதுக்கு எப்படி மனம் முக்கியமாக இருக்கோ அதே இயக்கம் ஒரு மனிதனை அமைதிப்படுத்தவும் செய்யுது. மனம் அப்படிங்கிறது என்ன? அதை மூளையா இல்லை நம்ம காதலர்கள் சொல்கிற மாதிரி இதயமா? எதை எடுத்துக்கிட்டுறது? இதயம் தான். அது வெறும் பம்ப் பண்ணுற ஒரு மிஷின் கிடையாது. மூளை ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற டேட்டாவை கொண்டுக்கிட்டு தான் ப்ராசஸ் பண்ண முடியுமே தவிர புதுசாக சிந்திக்க முடியாது. புதியதாக சிந்திக்கிறதுக்கான ஆற்றல் மூளைக்கு கிடையாது. அப்படி இருக்குன்னு நம்புகிறாங்க. புதிய சிந்தனை அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிறத வச்சு பண்ணுறோம் இல்லையா. இப்போ நீங்கள் கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதங்கிற இடத்த அளவுக்கு நீங்கள் நகர வேண்டியிருக்கு. இந்த பொருள் முதல்வாதிகள் சொல்கிறது ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு, அந்த சக்கரம் உருண்டை நல்லா இல்லை, அதை பார்த்துட்டு உருண்டையாக மாற்றினான்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி சிந்தனை மட்டும்தான் மூளையில் நடக்கும். அது சிந்திக்கணும்னா ஏற்கனவே கொஞ்சம் தீனி வேணும் அதுக்கு. அதை கொண்டு அதை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணும். இல்லாத ஒன்றை பற்றி மூளை சிந்திக்காது. அனுபவத்தில் இல்லாத பற்றி மூளைக்கு தெரியாது.
ஆல்ரெடி அது வந்து ஒன்லி டேட்டா ஸ்டோரேஜ் மட்டும் தான். ஒரு ஏஐ தான் அது. ஓ. ஏஐ எப்படி வேலை செய்யுமோ அது மாதிரி மூளை வேலை செய்யும். ம். ஆனால் மனுஷன் எங்கேருந்து வேலை செய்கிறான்னா அவன் இதயத்துலேருந்து வேலை செய்யுது. ஓ. ஒவ்வொரு சிந்தனையும், அதாவது இவங்க இன்னைக்கு வெற்றியாளர்கள்ட்ட எடுத்த அந்த புள்ளி விவரங்களை எடுத்து சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து வெற்றி அடைஞ்சவங்க எல்லாம் மூளை சொன்னதை கேட்கல, மனசு சொன்னதை கேட்டேன்னு சொல்கிறான். ஆனால் அவங்களுக்கு மனசு எங்கே இருக்குன்னு தெரியுமான்லாம் தெரியல. மனம்ங்கிறது இதயத்தில் இருக்கு. இதயம் தான். நீங்கள் மனசே சரியில்லை, இங்கே தான் பிடிக்கிறீங்க, வேற எங்கேயும் பிடிக்கும். ஐயோ மனசு எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, இதயம் இதயம்னு சொல்லி வச்சிருக்காங்க. சும்மாவே நான் மனசார சொல்கிறேன், நீங்கள் கையை வச்சுக்கும் போது உங்களுக்கு இதம் கிடைக்குது, ஒரு இதம் இருக்குது. அப்பாடா அவனுக்கு ஒரு இதம் இருக்கு இல்லையா, நீங்கள் மனசுக்கு நெருக்கமாகறீங்க. ஒருத்தர் கட்டி அணைச்சிக்கும் போது வேற ஏதோ பாகத்தில் நம்ம கவனம் செலுத்துது. ஒரு 2 இதயங்களை தானே நம்ம சந்திக்கிறதுக்கான இது பண்ணுறோம். அங்கே தான் இருக்குது மின்காந்த அலைகள் முதலாக மனுஷன் உடம்புல தொடங்கி பரவுற இடம் வந்து இதயம் தான். இதயம் தான். அதாவது இதயமே உருவாகிறதுக்கு முன்னாடி ஆங்கில மருத்துவ சோதனைகள் படி பார்த்தீங்கன்னா இதய துடிப்பு இல்லைம்மா. இதயம் உருவாகிற காலத்துக்கு முன்னாடி இதய துடிப்பு இருக்கு இல்லைன்னு பேசுவாங்க. அது எப்படி? அது உயிர் துடிப்பு. ஒரு உயிர் தான் இதயத்தை உருவாக்குது. அந்த உயிர் உள்ளே வந்தவுடனே துடிப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பெண்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, நல்லா கவனிக்கக்கூடிய பெண்கள்கிட்ட ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிங்கன்னாக்க ஒரு 4-5 பேர்கிட்ட நல்ல பதில் கிடைக்கும். கருத்தரிக்கிற புதிய பெண்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், அவங்க கவனித்து சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு. 3ஆவது நாள்லேருந்து வயிற்றில் துடிப்பு தெரியும். அப்போ வந்து ஒரு இரத்த கட்டி வந்து உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படாத இரத்த கட்டி, அதுலேயே துடிப்பு இருக்கும். அப்படின்னாக்க இது வந்து நம்ம நிரூபணம் பண்ண முடியாது. அதாவது இந்த அறிவியலை கொண்டு நிரூபணம் பண்ண முடியாது. ஒருவேளை குவாண்டம் ஃபிசிக்ஸை கொண்டு இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் காலத்தில் ஏற்படலாம், வரக்கூடிய காலங்களில் ஏற்படலாம். ஆனால் நம்ம இந்த கருவிகளை கொண்டெல்லாம் பண்ண முடியாது. அப்போது மனம் அப்படிங்கிறது இதயத்தில் எப்படி ஏற்படுதுன்னு ஃபசூல் ரஹ்மான் அழகாக வரையறுக்கிறாரு. இப்போ எல்லா சாமியாரும் என்ன சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் யோகா பண்ணுங்கள், நான் மூச்சு பேச்சு மனதை ஒரு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக மூச்சை மட்டும் கவனிக்கிறாங்க. ஏன் மூச்சை மட்டும் கவனிக்க சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அதில் இறைவன்கிட்டேருந்து செய்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இறைவன்கிட்டேருந்து இருக்கிற செய்தி மூச்சில் இருக்குது. அது மூச்சோடு போச்சுன்னா பலன் கிடையாது. ஒவ்வொரு சுவாசத்துலேயும் ஒரு மனிதனை வழிநடத்தக்கூடிய நல்லறிவு இருக்குது. அந்த நல்லறிவு இதயத்தை போய் சென்றடையுது. நம்ம நுரையீரலில் போகிற அந்த காற்று இதயத்துக்கு சக்தி அளித்து எரியூற்றக்கூடியதாக மாறுது இல்லையா, அதில் தான் இதயத்தை சாந்தப்படுத்தக்கூடிய சமாதானப்படுத்தக்கூடிய நற்செய்தி இருக்குது. இதில் பேராற்றலினுடைய நற்செய்தி ஒவ்வொரு சுவாசத்துலேயும் இருக்குது. இந்த சுவாசத்துலேருந்து தான் நற்செய்தி உள்ளே வருது, நமக்குள்ளேருந்தும் பிறக்கலை. இந்த சுவாசத்தின் வழியாக இதயங்களுக்கு நற்செய்தி கிடைச்சி இதயங்கள் சமாதானம் அடைஞ்சு அன்பு அடையுது. அதில் தான் ஒரு மனிதன் அன்பானவனாகவும் அமைதியானவனாகவும் இருக்கிறான். ஆக வந்து மனம் தான் முக்கியமான காரணம். மனம் தான் ஒரு நல்லறிவின்படி இயக்கக்கூடியது மனம் தான். மனதின்படி இயங்குற ஆள் வந்து வன்முறைக்குள்ள போக முடியாது. ஆனால் இப்போ ஒருத்தர் கோமா ஸ்டேஜுக்கு போகிறாரு, அவருடைய மூளை வந்து அதுக்கு போகிற சக்தி ஓட்டம் நின்று போகுது. மூளைச்சாவுங்கிற ஒரு டேர்ம் இருக்குல்ல, ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை இந்தியாவில் மட்டும் புழக்கத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி WHO சொல்லியிருக்கான். வேற எங்கேயும் இல்லை அப்படின்னு. மூளைச்சாவு அப்படின்னாக்க ஒரு பொருள் செத்து போச்சுன்னா அது அழுகி போகும். ஆனால் மூளை செத்து போச்சுன்னதுக்கப்புறம் மூளை அழுகி போகலை, மூளை அப்படியே தான் இருக்குது. அப்படின்னா செத்து போச்சுங்கிற வார்த்தை தப்பான வார்த்தை. செத்தது அழுகும், அது இல்லாமல் போயிடும். அப்போ வந்து மூளை சாகலை, மூளை இயக்கத்தை நிறுத்தி இருக்கு, இல்லை மந்தப்பட்டு இருக்குது, வேற ஏதோ நீங்கள் வார்த்தையை வைக்கணும். ஏன்னா மூளை அங்கே இருந்துக்கிட்டே இருக்கு. 10 நாள் 3 மாதம் 6 மாதம் வச்சிருந்தாலும் மூளை இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. இயங்காதனால செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க. இயங்கால்னு தான் சொல்லணும், செத்ததை தான் செத்துச்சுன்னு சொல்லணும். அப்போது அந்த மூளை இயங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. மூளையை இயக்கக்கூடிய ஆற்றலும் கல்லீரலுக்கு தான் இருக்குது. அப்போ கல்லீரல் மூளையை இயக்கும். கல்லீரல் தான் இதயம் எரியறதுக்கான சக்தியையும் கொடுக்குது. அந்த எரிபொருள் அதுதான் கொடுக்குது. அப்போ நீங்கள் மனதுக்கான எரிபொருளையும் மூளைக்கான எரிபொருளையும் ரெண்டையுமே கல்லீரல் தான் கொடுக்குது. ஒரு மனிதனுக்கு நிதானத்தையும் அமைதியையும் கோபமில்லாத ஒரு தன்மையவும் ஒரு அழுத்தமான மனநிலையும் கொடுக்குறதும் கல்லீரல் தான் கொடுக்குது. அப்போ ரொம்ப முக்கியமானது கல்லீரலாகவே இருக்குது உடம்பு. மற்ற உறுப்பு எல்லாமே முக்கியம்தான். ஆனால் இந்த ஒரு மனுஷனாக இருக்கணுங்கிறதுக்கு கல்லீரல் முக்கியமானது அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து குடிநோயாளிகள் ஒரு பக்கம் குடிச்சு அதை கெடுக்கிறாங்கன்னா, மற்றவர்கள் வந்து குடிக்காம புறக்காரணிகளால் அவங்க அதை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக வருது, நிறைய கிட்னி திருட்டு இதெல்லாம் நடந்துக்கிட்டு மருத்துவமனைகள்லாம் பண்ணிட்டு. இந்த இதுக்கான அடிப்படை காரணம் என்ன நினைக்கிறீங்க? கிட்னி திருடுறதுக்கு காரணம் கேட்குறீங்க? கிட்னி அது பல பிரச்சனைக்கு உள்ளாகிறது காரணம்.